ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அவர் இஷ்டம் குக்கிங் சேனல். இது சண்டேவும் மண்டே மார்னிங்கும் எடுத்த விலாகாக தான் வரும். வீடு என்னடா ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்படி அலங்கோலமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டாங்க. என் பிள்ளைங்களுக்கான தேவையான பழைய டாய்ஸ்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் என் பையன். சரி, நம்ம லஞ்சுக்கு பார்க்கலாம், லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்பவே சாம்பார் சாதம் பண்ணலான்ட்டு பிளான் அன்றைக்கி. அதனால் உருளைக்கிழங்கு பார்த்தோன்னே என் பொண்ணு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி சாங் பாட ஆரம்பிச்சிட்டா. அதையும் கேட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் லஞ்சுக்கு வந்து நம்ம இந்த சைடு போயாச்சு. அவங்க வந்து வீட்டை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாம்பார் சாதத்துக்கு பருப்பும் நம்மளோட துவரம்பருப்பு தான் எடுத்திருந்தேன் அன்றைக்கி. பாசிப்பருப்பு ஆட் பண்ணலை. அரிசி அரை கப்புனா துவரம்பருப்பு அன்றைக்கி 1/4 கப்பு தான் போட்டிருந்தேன். எப்படியும் கடந்துரும் சாப்பாடு அப்படின்னு தெரியும். நைட்டுக்கெலாம் சாப்பிட மாட்டாங்க யாருமே. அதனால் காய்கறியுமே வந்து அன்றைக்கி வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு இருந்தது. அதையும் போட்டுட்டு பொடி வெங்காயம் தான் அன்றைக்கி எடுத்திருந்தேன். ஏன்னா பொடி வெங்காயம் வந்து இப்போ ரீசெண்டாக ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை, எவ்வளோ ரேட்டுன்ட்டு ஹஸ்பண்ட்டை கேட்கல. அதனால் பொடி வெங்காயமும் போட்டு தக்காளியும் போட்டு சிம்பிளாக ஒன் பாட் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. தனித்தனியாகவும் வைக்கிறாங்க. அதாவது வெஜிடபிளும் தனியாக பாயில் பண்ணிவிட்டு, அதாவது புளியை கரைசல் வெஜிடபிள் அதில் போட்டு தனியாக பண்ணிவிட்டு பருப்பும் அரிசியும் தனியாக குக்கரில் வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி அப்படி பண்ணலை. நான் எல்லாமே மொத்தமாக காய்கறி, அரிசி, பருப்பு, புளி, மசாலா ஐட்டம்ஸு எல்லாத்தையும் போட்டு ஒரேடியாக ஒன் பாட் மாதிரி வச்சிட்டேன். நம்மளுக்கு எப்படா சீக்கிரமாக முடியாது வேலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப தான் அன்றைக்கி 1க்கு 4 மடங்காக வந்து வேலையாகும். குக்கரில் வைக்கலான்னு பார்த்தோம்னா குக்கரில் வந்து வாசர் போயிட்டு, சரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், குக்கரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வேறு வெசலுக்கு மாற்றினாலும் மறுபடியும் பாத்திரம் தான் நம்மளுக்கு தான் கிடக்கும் அப்படின்ட்டு அதிலேயே வச்சு தம் போடுற மாதிரி சிம்மில் வச்சு நான் அன்றைக்கி வந்து மூடியே வச்சிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் போல் அப்படியே வச்சுட்டேன். இதுக்கு தண்ணி அளவு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு நார்மலாக வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 கிளாஸ் போல் வைப்போம். இதுக்கு வந்து 1 கிளாஸ்க்கு வந்து 5 கிளாஸ் போல் வச்சுருந்தேன், அரிசி பருப்பு எல்லாமே சேர்த்து. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் சாம்பார் சாதம்னாலே வந்து கொஞ்சம் சில்லுன்னு பிடிக்கிற மாதிரி புளிப்பு சட்னி மாதிரி கொத்தமல்லி சட்னி தான் வச்சுருந்தேன் அன்றைக்கி. கொத்தமல்லி புதினா போட்டு கொஞ்சம் காரம் சாரமாகவே வந்து வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. ஃபிஷ் இருந்தது. ஆக்சுவலாக சாட்டர்டே வாங்கின ஃபிஷ்ஷு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபிஷ்ஷு தான் வந்து இதுக்கு சைடிஷ்ஷாக வச்சுக்கிட்டு ஆச்சு. சண்டே வந்து இவங்க வந்து நான் வீட்டை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகலை. வீட்டை க்ளீன் பண்ணுறேன்னா என்ன, இவங்களோட வேலையே வந்து அதாவது பழைய சாமான்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி வீசணுன்னு தான் நினைப்பாங்க. நான் வந்து மேக்ஸிமம் மெமரிஸ் இருக்கட்டும் அப்படின்பேன். என் குட்டீஸும் வந்து உடைக்கலாம் மாட்டாங்க. ஆனால் அது பழசாக போயிடும். ஆனால் அதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பழசாக போயிடுச்சு, வீட்டில் இடைஞ்சலாக இருக்குதுன்னு அப்படியே பாக்ஸில் போட்டுன்ட்டு நான் சொல்கிறேன்ட்டு மேலேயே எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் இன்றைக்கி அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்போ என் பையனுக்கு அவனுக்கு தேவையான ட்ரெயின் கிடச்சிது. அதையும் வச்சு விளாண்டுட்டு எடுத்து வச்சுட்டான். ஆனால் நெக்ஸ்ட்டும் என் பொண்ணுக்கு அவளுக்கு தேவையான டாய் கிடச்சிது. அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் அங்கே என்கேஜ்டாக இருக்கிறப்போ நம்ம கிச்சனில் நம்ம இங்கே வேலையை முடிச்சிடலாம். ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அப்பளமும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அப்பளம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் டைம் மறந்ததுனால ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு தான் அப்பளம் ஃப்ரை பண்ணேன். சாம்பார் சாதம் நல்லா கொலையாக சூப்பராக இருந்தது அன்றைக்கி. குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பொண்ணுலாம் வந்து அவள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாளோ இல்லையா, ஆனால் ஃபஸ்ட் ஆளாக வந்து உட்காந்துருவா சாப்பிட்றதுக்கு. சைட் டிஷ்ஷு அவளுக்கு மெயின் டிஷ் ஆயிரும். ஃபிஷ்ஷு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. 2 பேரும் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்தாப்புல உட்காந்து சாம்பார் சாதத்தை ருசித்து சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாங்கிற மாதிரி. இதுக்கு வந்து மிக்சர் காம்பினேஷன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு அதையும் வச்சு கொடுத்தாச்சு. புதினா சட்னி, சாம்பார் சாதம், ஃபிஷ் ஃப்ரை, அப்பளம். அதோட அன்றைக்கி சண்டே லஞ்சு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் தான் வந்து துணி காய போட்டிருந்ததெல்லாம் எடுத்து மடித்து கொடுத்துட்டு தண்ணி பிடிக்கிற வேலையும் இருந்தது. சூப்பராக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ். சண்டே வந்து அவங்க லீவில் இருந்தாலே இந்த மாதிரி வேலைகள்லாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. குட்டீஸையும் பார்க்குற வேலை அவங்களோட வேலையாக தான் இருக்கும். நம்ம ஏன்னா ஆனால் அவங்க பார்த்தாலுமே கிச்சனில் வந்து அம்மா அது வேணும், அம்மா இது வேணும் அப்படின்ட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுலேயே வந்து கிச்சனில் முடிக்கிற வேலை முடிக்காத மாதிரி இருக்கும். பையனுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தது, அதையும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் வந்து டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் டைம் வந்தோடனே யாருக்கு டீ வேணுமோ இல்லையோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து டீ வேணும். கண்டிப்பாக ஒரு 5 o'clock ஆனோடனே டீ 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 டீன்ட்டே இருப்பாங்க.
நம்மளுக்கும் அப்படி தான். ஆனால் என்ன, எனக்கு ஒரு 6:00 7:00 போல் தான் டீ குடிக்கணுன்ட்டு இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து 5:00 ஆனாலே டீ வேணும் அப்படின்றவாங்க. எப்போவுமே ஈவினிங் வந்து காஃபி தான். அன்றைக்கி டீ போட்டு குடித்தோம். நைட்டுக்கு சிக்கன் வாங்கியாச்சு. அதை வச்சு ஆஃப்டர்நூன் ரைஸ் இருந்தது, அதோடு அன்றைக்கி டின்னரையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மண்டே மார்னிங்குள்ளே விலாக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்றைக்கி. மண்டே வந்து என்னென்னா டீயும் போட்டு சப்பாத்தியும் எக்கு கிரேவி மாதிரி, எக்கு கிரேவி கிடையாது, சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த டிஷ்ஷு. அதோட ரெசிபி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீனாலே இஞ்சி தான் மெயினாக. டீ இஞ்சி போட்டு குடிக்கிறதுக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இஞ்சி இல்லாமல் குடிக்கிறவங்களுக்கு தான் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மெயினாக இஞ்சி தான் வேணும். டீனாலே இஞ்சி தான். மார்னிங் வந்து சில பேருக்கு காஃபி குடிக்கணுன்ட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து டீக்கு காலையில் ஆனாலே டீ, இஞ்சி டீ குடித்தாதான் நம்மளுக்கு அன்றைக்கான வேலையே போகும். ஆனாலுமே வந்து நம்ம அன்றைக்கி குக்கிங் பண்ணுறப்போ டீ போட்டு மட்டும் சைடில் வச்சதோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவை பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் ஹஸ்பண்டையும் அனுப்பி முடித்ததுக்கப்புறம் தான் உட்காந்து டீ குடித்தேன் அன்றைக்கி. இல்லாட்டினா நம்மளுக்கு டீனா டீ உட்காந்து குடிக்கணும். டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா முடியாது. அந்த மாதிரி யாரெலாம் வந்து இல்லை சைடில் வந்து சிப் பண்ணிக்கிட்டே சில பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, டீ சிப் பண்ணிக்கிட்டே. நான் அப்படிலாம் கிடையாது. போய் உட்காந்து குடிக்கணும். நம்மளுக்குன்னு வந்து நம்மளுக்கு ஆனால் டைம் வந்து வேணும். டீ அப்போனா தான் வந்து நெக்ஸ்ட்டுக்கான ஒர்க்கோ இல்லையோ வேறு ஏதாவது ஒரு வேலையாக இருந்தாலும் நம்மளால் முடியும். இந்த எக் கிரேவிக்கான ரெசிபியை வந்து நம்ம பார்த்துடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, இதுதான் மெயின். இந்த சப்பாத்திக்கு வந்து சைடிஷ் சூப்பராக இருந்தது. வெங்காயத்தை வந்து பொடிசு பொடிசாக நறுக்கிட்டு தக்காளியையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துப்போம். அப்புறம் ஒரு பேனில் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்றைக்கி ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு. இது ஏன்னா பழைய வீடியோ, அதை தான் நான் இன்றைக்கி எடிட் பண்ணி போடுறேன். ஜஸ்ட்டு நார்மல் உப்பு, சர்க்கரை போடுவேன். நான் எப்போவுமே வந்து தக்காளி நல்லா வதங்குறதுக்காக சர்க்கரை ஆட் பண்ணுவேன். யாரெலாம் ஆட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் அன்றைக்கி தினமலரில் வர ஞாயிறு மலரில் உள்ள டிப்ஸில் பார்த்தேன் நான் இது. இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸு படிக்கிறதுக்காகவே வந்து புக் ரீட் பண்ணுவேன். யாரெல்லாம் புக்கு இன்னும் ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சண்டே வர்ற புக்கு வந்து அப்பா வந்து என் கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஞாயிறு மலரை வந்து அதில் ஒரு பேஜ்லேயே வந்து பிஸ்னஸ் உமன், அப்புறம் வந்து லைஃப்பில் வந்து வின்னாகி வர்றவங்களோட ஆர்டிக்கல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிறப்போ செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளும் ஏதாவது ஒரு நாள் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம சாதிக்கிறது எல்லாம் நம்ம வீட்டு கிச்சனில் காமிக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பொறுப்பான ஒரு வேலையை வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன கிச்சன் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போகிறவங்களுக்கு அதில் ஏன் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் தோணும். நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட நம்ம சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஹாப்பியானாலும் அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என் பையனுக்கு வந்து என்ன சமைச்சு கொடுத்தாலும் அவன் ஓகேவாக இருப்பான். சூப்பராக வந்து ஃபீல் பண்ணுவான். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ்க்கெலாம் வந்து என்ன தான் நம்ம சமைச்சு கொடுத்தாலும் அவங்க அம்மா சமைக்கிற மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும். என்ன தான் வந்து யார் என்ன சமைச்சு கொடுத்தாலும் எங்கள் அம்மா பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பெருமை வரும்ல. பரவாயில்ல, நம்மளும் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இதே எண்ணத்தோடையே வந்து அந்த எக்கு பொடி மாசா அந்த மசாலா வடை எக்கு ரெடி ஆயிடுச்சு. சைடில் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் இருந்துச்சு அன்றைக்கி. ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் லஞ்சு கொண்டு போவாங்க. சப்பாத்தி தான் வந்து ஹஸ்பண்ட் கொண்டு போவாங்க. அன்றைக்கி வந்து வேண்டாம், நான் மார்னிங் சாப்பிட்டுட்டே போயிடுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வந்து சப்பாத்தியும் இந்த எக்கு பொடி எக்கு மசாலா சம்திங் ஏதோ ஒரு பேர் நீங்களே வச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வந்து எதுனாலும் ஓகே தான், ஆனால் பேர் வைக்கிறது மட்டும் வராது. ஏதாவது ஒரு டிஷ் கண்டுபிடிச்சிருவேன், செஞ்சுருவேன், சூப்பராகவும் வந்துடும். நிஜமாக நம்புங்க, நல்லா வந்துடும். ஆனால் அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு தெரியாது. என் பையனும் வந்து கேட்பான், நான் என்னம்மா சமைக்கிறேன் அப்படின்பா. எக்கில் என்னம்மா சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்னம்மா சமைக்கிற? சிக்கனில் என்னம்மா சமைக்கிற அப்படின்பா. அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி. மெயின் வந்து இன்க்ரீடியன்ட் வந்து அதில் எக் இருக்கும், சிக்கன்னா சிக்கன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே தோஸ்து, வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் தோஸ்து.